ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம் அப்டின்னா, நம்ம மொதல்ல என்ன செக் பண்ணணும்? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்ஸர் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லும் வந்து பார்க்க போறோம். சரி, நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்ன செக் பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எல்லா பார்ட்ஸுமே செக் பண்ணணும். ஒண்ணு கூட விடக்கூடாது. ஸோ மொதல்ல எது செக் பண்ணணும் அப்டின்னா, ஏசி தான். ஏசில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஃபால்ட் வரும். ஏசி திடீர்னு ஓடாம இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, 1/4 மணி நேரம் வண்டி ஓடும். திடீர்னு பார்த்தா ஏசி ஆன் ஆகாது. ஆஃப் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வண்டியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட் வரும். சரிங்களா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 30 மினிட்ஸ் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே ஏசி போட்டுறணும். ஏசி போட்டுட்டு கம்ப்ளீட் ட்ரிப் முடியிற வரலுமே ஏசி ஆன்ல தான் இருக்கணும். ஸோ, ஏசி மட்டும் போட்டுட்டு இது பண்ணிறக்கூடாது. ஏசில இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸும் நீங்க செக் பண்ணணும். அதாவது ஃபேன் இருக்குன்னா, ஃபேனோட ஸ்பீடு நம்ம ஏத்தணும், இறக்கணும். அந்த மாரி மாத்தி, மாத்தி அந்த ஸ்பீட வந்து மாத்தி பார்க்கணும். மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணணும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அதாவது நான் கார் ஓட்டும்போது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஏசிய வந்து 30 மினிட்ஸ் வந்து நீங்க ஆன்லயே வைக்கிறீங்க அப்டின்னா, இதுல இன்னொரு பெனிஃபிட் ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்டின்னா, கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் தான் ஒரு காரோட மிக முக்கியமான ஒரு அம்சமே. அத நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த ஏசிய வந்து ஆன் பண்றது மூலியமா, அதுக்கு ஹெவியா லோடு குடுக்குறீங்க. ஓகேங்களா? அதாவது கூலிங் சிஸ்டம்னா ரேடியேட்டர்லாம் நம்ம கேள்விப்பட்டுருப்போம்ல. அதுதான் சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ ரேடியேட்டர்லாம் எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்டா இருக்கா? கண்டிஷன் கரெக்ட்டா இருக்கா? நான் வாங்குனேன்னா எனக்கு அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லாம வருமா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏசிய 30 மினிட்ஸ் வச்சு ஓட்டும்போது, அதுக்கு ஹெவியா லோடு குடுப்போம் நம்ம. இன்ஜின் வந்து ஹெவி லோடு குடுக்கும். ஹெவியா அது ரன் ஆகும். அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூலிங் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த 30 மினிட்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப இதுல வந்து 2 விஷயம் வந்து ஆ இதுல வந்து மொதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஏசி தான். ஏசிய வந்து ஆன் பண்ணிட்டு நீங்க ஓட்டணும். எல்லா ஃபங்ஷனும், எல்லா கண்ட்ரோலும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு, கரெக்ட்டா இருக்கு. எனக்கு ஏசி நல்லா கூலிங் கிடைக்குது. ஆ நான் நெனச்ச மாரி எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது அப்டின்னா, நோ ப்ராப்ளம். அதே இப்ப வந்து நீங்க நெனச்ச மாரி கூலிங் வரல. ஏசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்டின்னா, நீங்க இத வந்து டிஸ்கஸ் பண்ணணும். என்ட்ட மெக்கானிக் நீங்க கூட்டு போறீங்கல்ல, அந்த மெக்கானிக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பிரச்சனை? எதனால இந்த மாரி ஆகுது? இதுக்கு எவ்வளோ செலவாகும்? அப்டின்ற விஷயத்த வந்து நீங்க மெக்கானிக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணி அது என்ன அவரு சொல்றாரோ, அந்த சஜஷன ஏத்து நீங்க பா பாக்கலாம். இதுதான் பேசிக்கா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.